வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு நான் குக்கரில் ஒரு 1/2 கிலோ மட்டனை கழுவி வச்சுருக்கேன். அந்த மட்டன் வேக வைப்பதற்கு 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிறேன். அந்த மட்டன்லேயே வேக வைப்பதற்கு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சிறிதளவு சேர்த்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். கறி வேகும் போது கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருளை பற்றி பார்க்கலாம். அதற்கு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலை சிறிதளவு, தாளிக்க சிறிதளவு கருவேப்பிலை, மிக்சியில் அரைப்பதற்கு 2 தேங்காய் பத்தை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், தாளிக்க சமையல் எண்ணெய். என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுட்ரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், தேவைக்கேற்ப சால்ட்டு, தாளிக்க சிறிதளவு சோம்பு, பிரிஞ்சி இலை ஒரு 3, கிராம்பு ஒரு 8, பட்டை ஒரு சின்ன துண்டு 2, ஏலக்காய் 5, அன்னாச்சிப்பூ 2. இது கூட நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க அந்த மட்டன். இப்போ இந்த தேவையான பொருட்கள்லாம் வச்சு நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பேனில் சூடான பிறகு குழம்பு தாளிப்பதற்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்ச இந்த பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் இது கூடயே போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது அதே போல் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட சிறிதளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் மூடி வச்சுருந்த இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவே இது கூட நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றி கொஞ்சம் நல்லா கலர்ன பிறகு நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க அந்த 1/2 கிலோ மட்டனையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டோம். அதனால் இப்போ சால்ட்டு வந்து தேவையான அளவுக்கு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் மேலே குழம்பு மேலே போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. அடுத்தது குழம்பு ஒரு 5 நிமிடம் கொதிச்சா போதும். ஏற்கனவே வந்து மட்டன் நல்லா வெந்துடுச்சு, அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இதில் இருக்கிற குழம்புல இருக்கிற அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். குழம்பு ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிச்சு. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. கமகமன்னு மணமணக்கிற வாசனையில் நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால்
மறக்காமல் நம்ம ஜேகே சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.